மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் நடந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஜார்க்கண்டில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு சூழல் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டன. ஆனால் அவ்வாறு இல்லை. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் மகாராஷ்டிராவில் கருத்து கணிப்புகளையும் மீறி பிஜேபி கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சொல்லப்போனால் கவலை அளிக்கிறது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாயுதி என்னும் அந்த கூட்டணி மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஆட்சியை தக்க வைத்திருப்பது பாஜக அரசின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்ல முடியாது. எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிப் போயிருக்கின்றன. குறிப்பாக காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய 2 பெரும் சமூகங்கள், ஒன்று தலித் சமூகம், இன்னொன்று சிறுபான்மை சமூகம். இந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை. குறிப்பாக பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களின் தலைமையிலான வஞ்சித் பகுஜன் அகாடி என்கிற கட்சி 237 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியது. அதே அளவுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த 2 கட்சிகளும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சிகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலித் வாக்குகளை இந்த 2 கட்சிகளும் வெகுவாக பிரித்திருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் 1000-500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட பல இடங்களில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய, வெகுவாக வாக்களிக்கக்கூடிய தலித்துகளின் வாக்குகள் சிதறியது இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக நான் உணர்கிறேன். இந்தியா கூட்டணியில் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களையாவது இணைத்திருக்க வேண்டும். அது நிகழாமல் போனது. இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் 3 பேருக்கு நான் மும்பையில் பிரச்சாரம் செய்தேன். 3 பேருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மலாடு என்ற தொகுதியிலே அஸ்லாம் ஷேக் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆரே காலனி தொகுதியிலே ஆனந்த் பாலா பீனர் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். தாராவியிலே ஜோதி ஏக்நாத் கெய்க்வாட் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 காங்கிரஸ் வேட்பாளர்கள், ஒரு சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளர். தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கிற பகுதியில் தலித்துகள்
பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதியில் இஸ்லாமியர்களும் தாராவிலே மிக அதிகமாக உள்ளனர். இந்த பகுதிகளில் இந்த 3 வேட்பாளர்களுமே வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி, பாஜகவின் வெற்றி ஒரு நல்ல அறிகுறி அல்ல. அது கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக காங்கிரஸ் உருவாயிருக்கு. அதற்கு பின் வரக்கூடிய ஹரியானா, மகாராஷ்டிராவில் வெற்றி பெறுவது மூலமாக இந்த ஆட்சி மிக அழுத்தத்துக்குள்ளாகும் கணிப்பது. அதுக்கு சாதகமான ஒரு களம் இருந்தால் கூட அதை வெற்றியாக மாற்றுறதுல காங்கிரஸ் தொடர்ந்து தடுமாறும் ஒரு பார்வை இருக்குது. இந்த தோல்விக்கும் முக்கிய காரணமாக காங்கிரஸ் பார்க்குறாங்க. ஹரியானாவுடைய தோல்வி இது மகாராஷ்டிராவில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இல்லை, மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் சூழல்கள் வேறுபடுகின்றன. இதை நாடாளுமன்ற தேர்தலோடு நாம் பொருத்தி பார்க்க தேவையில்லை. தேர்தலுக்கு முன்பு நான் ஓரிரு நாட்கள் மகாராஷ்டிராவிலே இருந்தேன், மக்களோடு இருந்தேன். அப்போது ஆளும் கட்சி கூட்டணி, அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான மனநிலை தான் மக்களிடத்தில் மேலோங்கி இருப்பதாக பலரும் சொன்னார்கள். என்சிபி, அந்த தேசியவாத காங்கிரஸை பிஜேபி உடைத்தது, சிவசேனா கட்சியை உடைத்தது. அந்த கூட்டணி ஆட்சியிலேயே நிறைய அதிகாரம் தொடர்பான குளறுபடிகள், முரண்பாடுகள், ஒருவருக்கு ஒருவர் காலை வாருகிற சதி முயற்சிகள், இப்படி ஒரு பலவீனம் இருப்பதாகத்தான் பெரும்பாலோர் கருத்து சொன்னார்கள். அப்படியே ஆட்சி வரக்கூடிய நிலை இருந்தால் கூட அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பில்லை, கூட்டணி கட்சிகளின் துணையோடு தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து நிலவியது. ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிற சூழலில் ஏதேனும் தில்லுமுள்ளு நடந்திருக்குமோ என்ற கருத்தும் இப்போது மேலோங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அனைத்து சதி முயற்சிகளையும் மேற்கொள்ளும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக. அப்படி மகாராஷ்டிராவில் என்ன சதி வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது ஓரிரு நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இது எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நீங்கள் மக்கள் மத்தியில் கட்சிகள் உடைக்கப்பட்டது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஷிண்டேவும் அதே போன்ற அஜித் பவார் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திச்சிருக்காங்க. சரத்பவார், உதய் தாக்கரேவுடைய அரசியல் அடுத்து என்னவாகும் அப்படின்ற கேள்வியில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் மக்கள் அவங்க பக்கம் தான் இருக்காங்க, நாங்கள் தான் உண்மையான சிவசேனா, நாங்கள் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்னு ஷிண்டேவும் அஜித் பவார் சொல்லுவாங்க. இல்லை, 2 சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பிரிந்து போனவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழலை பாரதிய ஜனதா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கி தந்தது. அது ஒரு பலவீனம். உத்தவ் தாக்கரே சிவசேனாக்காவின சின்னத்தை கட்சியை உடைத்து கொண்டு போன ஏக்நாத் சிந்தேவுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டார்கள். அதே போல் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை கட்சியை உடைத்து கொண்டு போன அஜித் பவாருக்கு கிடைக்க செய்துவிட்டார்கள். இதுவும் ஒரு பலவீனமாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. ஆக பல்வேறு சூது சூழ்ச்சி, தில்லு முள்ளு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவாக இது நேர்ந்திருக்கிறது என்று கருதுகிறேன். நானும் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆசை இன்னமும் இருக்கா, தொடருமா? எல்லோருக்கும் இருக்கிற ஆசை தானே. அதில் என்ன? நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் சொன்னதை நினைவுபடுத்தினேன், அவ்வளவுதான். அதில் எந்த கற்பிதமும் இல்லை, அதாவது உள்நோக்கமும் கிடையாது.
விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நினைவூட்டும் வாய்ப்பாக அதை சுட்டி காட்டினேன், அவ்வளவுதான். திரு ஜெயக்குமார் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திருமாவளவன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லைங்கிறாரு. உங்களுக்கு ஆதரவாக அவர் கொண்டு கொடுக்கிறார். மகிழ்ச்சி, அவருக்கு நன்றி. வருங்கால முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பார்த்தாச்சு, திமுக அதிமுக பார்த்தாச்சு. இனி வருங்காலங்களில் மற்ற கட்சிகள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டில் கலந்து? குறிப்பாக இந்த வாக்கு இது நாம் ஒரு கோரிக்கையின் மூலம் நிறைவேற்றக்கூடிய ஒன்று அல்ல, உழைப்பின் மூலம் சாதிக்கக்கூடிய ஒன்று. மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம்தான் இதை எய்த முடியும். இது ஆன் டிமாண்ட் செய்ய முடியாது. நாம் மக்களுடைய நம்பிக்கை பெறுவது எப்போது? அந்த சூழலில் மக்கள் நம்மிடத்திலே அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள். ஆகவே மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு நாம் கருத்தியல் அளவிலும் செயல் அளவிலும் உழைக்க வேண்டும். மக்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்படி ஒரு சூழல் வந்தால் மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். சார், இப்ப தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 80% கடைசியாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 46% குறைஞ்சிருக்கு. யாருக்கு? 2 திராவிட கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 80 இப்போ 46 குறைஞ்சிருக்கு. இதே நிலை நீடித்தால் தமிழகத்திலையும் கூட்டணி ஆட்சிக்கான நிலை ஏற்படும். ஏன்னா வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்க்கும்போது இது வெறும் டேட்டாவை வச்சு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் வெவ்வேறு மாதிரியான வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது மாறுபடுகிறது. வாக்கு பெறுகிற வாக்கு வங்கியின் சதவிகிதம். திமுகவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் 2 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதை வைத்துக்கொண்டு இனி திமுக எழுந்திருக்காது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதேபோல் அதிமுகவுக்கும் ஒரு நிலை இருந்தது. எம்ஜிஆர் இருக்கிற போதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். மொத்தம் 40 தொகுதிகளிலே 38 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எனவே ஒரு தேர்தலில் பெறுகிற வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்துக்கொண்டு அப்படியே அடுத்த தேர்தலில் அது சரிவை நோக்கியே போகும் அல்லது மேல் நோக்கியே போகும் என்றெல்லாம் முடிவு செய்ய முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் நிலை மாறும், சூழல் மாறும். மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற நிலையும் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. முன்பு இருந்ததை விட இப்போது விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. எனவே அவர்களுக்கு எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பது, யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பது என்பது நன்றாகவே தெரியும். வெறும் டேட்டாவை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது.